Hi, welcome to channel Sarah Creations. Welcome to the another episode of Temples of Kumbakonam. So இது மேபி த லாஸ்ட் எபிசோடு ஃபார் டெம்பிள்ஸாக இருக்கும். நாளைக்கு அடுத்த எபிசோடில் பிச்சாவரம் பற்றி நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். அது எப்படி இருக்குன்றதெல்லாம் எனக்கு கேரண்டி பண்ண முடியாது. வித்து சிங்கமாக இருக்கலாம், வித்து புலியாகவும் இருக்கலாம், இல்லை சிங்கம் புலியாகவும் இருக்கலாம். ஆனால் ஆடு என்னமோ ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் எடிட் பண்ணணும். ஸோ அந்த எபிசோடை நீங்கள் அப்போ பாருங்கள். இப்போ ஹாய்மா, நமஸ்காரம். நான் சொன்னலதா ஸ்ரீராமன். இப்போது கும்பகோணத்தில் இருக்கிற கோவில்கள் எல்லாம் பற்றி எனக்கு பார்த்ததை நான் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்கரபாணி அண்டு வராகசுவாமி. சக்கரபாணின்னு எடுத்தோம்னா திவ்ய தேசத்தில் 3வது திவ்ய தேசமான சாரங்கபாணி 3ன்னா சக்கரபாணி 3A. 2 பேரும் ஒன்றா தான் வருவா, 3லயே தான் வருவா. ஏன்னா இதெல்லாம் கவுண்ட் 106 கவுண்ட்ல எங்கடா ஒன்று குறையதே நினைக்கக்கூடாது. 3 சாரங்கபாணி, 3A சக்கரபாணி. சக்கரபாணின்றவர் சக்கர தாழ்வார் அந்த ரூபத்தில் தான் இருக்கார். நான் நேற்று சொன்ன மாதிரி விஷ்ணு சயன கோலம், அமர்ந்த கோலம், நின்ற கோலம் 3 கோலத்தில் தான் எந்த கோவில்லையுமே இருப்பேன். இந்த கோவிலில் அங்கங்கே சக்கர தாழ்வார் சன்னதி இருக்கும். ஆனால் இந்த திவ்ய தேசமே விஷ்ணு பகவானே சக்கரம் ஷேப்பில் இருக்கு. ஏன்னா சூரியனுடைய அகந்தையை அழிக்கிறதுக்காக அந்த ஜுவாலையோட இருக்கிறதுனால இந்த திவ்யதேச சக்கரபாணி சக்கர ஷேப்பில் இருக்கு. சூரியனுடைய அகந்தை அழிஞ்சுதான். அதனால இது பாஸ்கர ஸ்தலம்னு சொல்லலாம். ஏன்னா சூரிய பகவானே இங்கே அவரை வர்ஷிப் பண்ணுறான். அதனால இந்த 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 பிளேஸுக்கு பாஸ்கர ஸ்தலம்னு பேர். இது பாஸ்கர கஷேத்திரம் தான் போட்டிருக்கு. அதான் ஆமா ஆமாண்டா கண்ணா, பாஸ்கர கஷேத்திரம்னு இந்த கோவிலுக்கு பேர். தாயார் விஜயலட்சுமி தாயார். நாங்க போனப்பதான் பெருமாளுக்கு திருவாராதனை, அதாவது சுவாமி சாப்பிட்டு இருந்தேன். அதனால அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுவே மலை மாதிரியே இருக்கு. நான் அந்த சாரங்கபாணி கோவிலில் சொன்னேனே, உத்தராயணத்துக்கு தனியா டைரக்ஷன்ல போனோம். அந்த டைம்ல மெயின் என்ட்ரன்ஸ்ல ஒரு என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பா, தட்சணாயனத்துல வேற என்ட்ரன்ஸ்ல போனோம். அதே மாதிரிதான் இந்த கோவில்ல கூட வேற டைரக்ஷன்ல போய் தான். ஏன்னா இவ 2 பேரும் 3A இல்லை. அதனால அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் ஃபாலோ பண்றா. தாயார் விஜயலட்சுமிக்கு தனி சன்னதி உண்டு. சாரங்கபாணிக்கு கோமலவல்லின்னா, சக்கரபாணி விஜயலட்சுமி தாயார். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததுமா சௌமினி, அன்னைக்கு சாரங்கபாணி கோவில்ல சொல்லும் போது தாயார் பேர் சொல்லலையேன்ட்டு இப்ப கரெக்டா ஞாபகம் வந்தது. சாரங்கபாணி கோமலவல்லி தாயார், சக்கரபாணி விஜயலட்சுமி தாயார். ரொம்ப பிரமாதமா இருந்தா, திவ்யமா சேவிச்சோம். அவளும் சொன்னான், நீங்க பார்த்துட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ரேம்ப் இருந்தது, ஏறிட்டேன். நைட் டைம்னால கொஞ்சம் பாதை இல்லாமல் பெருமாள் எல்லாம் சேவிச்சோம். இப்போ கோர்வையாக சொன்னோன்னா, இப்போ நாங்கள் பார்த்த 7 கோவிலுமே திவ்ய தேசம். ஸோ இப்போ இந்த கோவிலுடைய விசேஷம் எப்படின்னா, தாயாருக்கு தனியாக ரூட்டே இருக்கு. அதாவது ரொம்ப ரொம்ப அந்தபுரம் அப்படியும் ராஜகோட்டை மாதிரியும் ரொம்ப திவ்யமாக. அதுவும் ராத்திரி நாங்கள் போனோம், பௌர்ணமி அப்போ போனதுனால அந்த நிலா வெளிச்சத்தோட ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு பிளசண்டா அந்த ஃபேரி டெய்ல்ஸ்லாம் வர மாதிரி இருந்தது. அந்த இடத்துல மினிமம் 1/2 hour நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பிகாஸ் திருவாராதனை நடந்துட்டு இருந்ததுனால. அதுக்கப்புறம் தாயாருக்கும் பண்ணுவான்றது பண்ணிட்டு வயிறு திருப்தியா அவ சாப்பிட்ட அப்புறம் நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்தது. அது நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். ஸோ எங்க அம்மா சொன்ன மாதிரி நாங்க எதெல்லாம் மார்னிங் போனோமோ அதெல்லாம் நீங்க மார்னிங் போனா கொஞ்சம் கஷ்டம் இல்லாம பார்க்கலாம். ஈவினிங் இதெல்லாம் போனால் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் பார்க்கலாம். ஸோ நீ ரீகேப் பண்ணிடுமா? ரீகேப். ஆனால் அதுக்கு முன்னாடி வராக சுவாமியை முடிக்கணுமே. அது வராக சுவாமி திவ்ய தேசத்துல வராது. அதனால இந்த 7 திவ்ய தேசத்தையும் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதாவது விஷ்ணு பகவான் தெரியாதவாளுக்கு சொல்றேன். விஷ்ணு பகவான் 3 கோலத்துல இருப்பார். சயன கோலம், அமர்ந்த கோலம்,
நின்ற கோலத்தில் இருப்பார். இதில் வந்து கும்பகோணம் வந்து கும்பகோணம் நம்ம உப்பிலியப்பர் வந்து நின்ற கோலத்தில் இருக்கார். அப்புறம் நாச்சியார் திருக்கோவில் போகணும். அப்புறம் வந்து சாரங்கபாணி வந்து சாரநாத் கோவில் போகணும். சாரங்கபாணி கோவிலில் சயன கோலம் ஃபர்ஸ்ட் 3த்துலயும் நின்ற கோலம். ஆமா, நின்ற கோலம். ஆமா, சிம்பிள். அப்புறம் சாரங்கபாணி சயன கோலத்துல பார்த்தோம். அப்புறம் ஜெகத் ரட்சகர் அவனும் நின்ற கோலம். அதுக்கப்புறம் ராமசுவாமி அமர்ந்த கோலம், ஏன்னா பட்டாபிஷேகம் அமர்ந்த கோலம். அதுக்கப்புறமா இவர் சுதர்சனம் போது சக்கரம் ஷேப்னால இந்த கோலம்னு சொல்ல முடியாது. இதான் ஸ்பெஷலே இதுதான். அதாவது எல்லா கோவிலும் சக்கரத்தாழ்வார் இருப்பார். இவர் வந்து சக்கரத்தாழ்வாரே பெருமாளா இன்னைக்கு சக்கரம் ஷேப்ல இருக்கு. அதான் இந்த கோவிலுடைய விசேஷம். ரொம்ப நன்னா இருந்தேன். இதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்க அந்த சொன்னல கடைசியா வராக சுவாமி பார்க்கணும். கோவில் மூட போறான்னா பட்டாச்சார் வெளில போயிட்டேன்னு சொல்றேன். அந்த கோவில் தான், சின்ன கோவில், ரொம்ப அழகா இருந்த வராக சுவாமி, ரொம்ப பவர்ஃபுல் வராக சுவாமி. நீங்க திருப்பதியில போனா கூட வராக சுவாமி பார்க்காம வரக்கூடாதுன்னு, அதாவது மணிக்கணக்கில் 10 மணி நேரம் கூட பெருமாளை சேவிக்கிறதுக்கு நின்றா கூட கொஞ்சம் தள்ளி வந்து வராக சுவாமி பார்த்துட்டு வந்தாதான் திருப்பதி பெருமாளை சேவிச்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கணுவா. அந்த அளவுக்கு வராக சுவாமிக்கு ரொம்ப பவர். கல்யாணம் ஆகணுமா, குழந்தை பிறக்கணுமா, கணவன் மனைவி சுபிட்சமா இருக்கணுமா, பசங்க ப்ராஸ்பரிட்டியோடு இருக்கணுமா, எல்லாத்துக்குமே வராக சுவாமியை தான் முன்னாடி வைப்பா. அதனால இந்த வராக சுவாமியும் பார்த்துட்டு எங்களுடைய டெம்பிள்ஸ் ஆஃப் கும்பகோணம் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கு நைட்டு பண்ணிட்டு மறுபடியும் we came back to our room. ஓகே. ஸோ மம்மி, ஆல் ரீகேப் ஓவர். திவ்ய தேசம் வந்து 7 திவ்ய தேசமும் வந்து கொடுத்துட்டா சூப்பராக. இப்போ வந்து வராக சுவாமி பற்றி சொல்லிடு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி தான் எங்கள் அம்மா ஷேர் பண்ண போகிறாங்க. சொல்லுமா. அதாவது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமிக்கும் 2 பேருக்கு செக்யூரிட்டி கார்டு வந்து ஜெய விஜயின் 2 சைடில். நீங்கள் திருப்பதியில் எல்லா கோவிலையும் பார்க்கலாம். ஜெய விஜயின் அவ 2 பேரும் காவலாளியாக இருக்கும்போது தூர்வாச முனிவர் வந்துட்டு வரும்பொழுது இந்த காவலாளிகள் 2 பேர் ஜெய விஜய் 2 பேர் சொல்லல, நீங்கள் போகாதங்கோ, அவ 2 பேர் மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானும் உள்ளே இருக்காருன்னா, அப்போ தூர்வாச முனிவர் வந்து அவளுக்கு சாபம் கொடுக்குறாரு. என்னையே நீ போகக்கூடாதுன்னு சொல்ல சாபம் கொடுக்கும் பொழுது இவர் வந்து 2 பேரும் வந்து விஷ்ணு கிட்ட வேண்டிக்கிறா, ஐயோ எனக்கு அவர் சாபம் கொடுத்துட்டாரே அப்படின்னும் பொழுது அவருக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறார் பெருமாள். ஓகே, நீங்கள் வந்து 7 ஜென்மம் என்னையே நினச்சிட்டு இருக்கங்களா, 3 ஜென்மம் எனக்கு விரோதமாக இருந்து திருப்பி என்னை வந்து அடையிறங்களா அப்படின்னு. ஐயோ, ஒன்றை விட்டுட்டு 7 ஜென்மெல்லாம் இருக்க முடியாது, 3 ஜென்மம் வந்து உனக்கு அகேன்ஸ்டாக இருந்தால் கூட we want to come back soon அப்படின்னு சொன்ன உடனே, அதனால தான் வந்து இந்த கிருத்தயுகத்தில் வந்து இரண்யன் இரண்யாட்சன் 2 பேர் அரக்கரா பறக்கிறா. அந்த இரண்யாட்சன் வந்து பறந்ததுன்னா அரக்க குணம்தானே இருக்கும். அப்போ வந்து தேவர்கள்லாம் இந்த மாதிரி யஜ்ஞெல்லாம் பண்றான், பெருமாள் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கான், சுபிக்ஷமா இருக்கு, இந்த பூமி இருக்கிறதுனால தானே இவ்வளவு சுபிக்ஷமா இருந்து பகவான் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பூமியே எடுத்து கீழே வந்து அப்படியே அடைச்சிடுறான். அடைக்கும் பொழுது வராக, தட் இஸ் திரும்பி இவெல்லாம் வந்து போய் தேவர்கள் போய் கெஞ்சரா, ஐயோ எங்களுக்கு வந்து ரொம்ப நரகமா இருக்கே, ஒன்னு நினைக்க முடியல, ஒரு யாகம் பண்ண முடியல எல்லான்னும் பொழுது அந்த அந்த பன்றி ரூபமா எடுத்து அவரே அப்படியே உள்ள போய் அந்த பூமியை அப்படியே மேலே எடுத்துன்னு வர. அதனாலதான் வராக சுவாமினால பன்றி முகமா இருக்கும் அவருக்கு. அந்த பூமி மேல பூமி மேல ஒத்த பல்லு மேல. அதுதான் இது வந்து வராக சுவாமி வந்து சுபிக்ஷமா நமக்கு வந்து கல்யாணமானமா எதுக்கானாலும் வராக சுவாமி தான் முதல்ல வைப்பா. அதனால அந்த கோவிலை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் இந்த கும்பகோணம் மாசி மகம் வந்து ரொம்ப விசேஷம். இந்த மாசி மகத்துல தான் சாரங்கபாணி கோவில்ல, சக்கரபாணி கோவில்ல, ராமசுவாமி கோவில்ல, ராஜகோபால சுவாமி கோவில்ல, இந்த வராக சுவாமி கோவில்ல எல்லாம் மாசி மகம் வந்து ரொம்ப விசேஷமா திருவிழா கோலம் கொண்டாடப்படுறது. அதே மாதிரி இந்த சக்கரபாணி கோவில்ல தான் வந்து மாசி மகம். அதே மாதிரி இன்னொன்று வந்து ஒரு விசேஷமா அது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த சக்கரபாணி கோவில்ல சூரியனுடைய ஈகோ அழிச்சு பண்றதுனால சக்கர வடிவத்தில் இருக்கல, அதனால தான் இந்த மாசி மகம் வந்து நார்மலா ராத்திரில கொண்டாடாத சூரியனுக்காக டே டைம்ல
உற்சவம் நடக்கிறது ஓகே சக்கரபாணிக்கு. இந்த 5 கோவிலும் வந்து மாசி மகத்துக்கு திருவிழா கொண்டாடுறாளாம். சரி, தாயார் பேரை சொல்லவே இல்லையே. ஆமாம்மா, இந்த வராக சுவாமி அம்புஜவல்லி இந்த கோவில்ல தான்மா பட்டாச்சார் வெளில போயிட்டு வந்து திருப்பி வந்து நாங்க சென்னையிலேருந்து வந்திருக்கோம்னா வழக்கு போட்டு பெருமாள் எல்லாம் திவ்யமா காமிச்சார். ரொம்ப அழகா இருந்தேன் பெருமாள். இந்த வராக சுவாமியினுடைய தாயார் வந்து அம்புஜவல்லி, புஷ்கரணி வந்து வராக புஷ்கரணி. அதாவது வைஷ்ணவ கோவில் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்தலத்துக்குன்னு விருட்சம் இருக்கும், அப்புறம் புஷ்கரணி ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு குளத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும். அதே மாதிரி உற்சவருக்கு ஒரு பேர், மூலவருக்கு ஒரு பேர். யார் போனாலும் அது கேட்டுக்கோங்க, உற்சவர் பேர் வேற, மூலவர் பேர் வேற. ஒரு ஒரு மூலவருக்கும் தாயாருக்கும் பேர் வேற இருக்கும். அதே மாதிரி இந்த கோவிலில் இந்த பட்டாச்சார் சொன்ன எப்போ நம்ம பெருமாளுக்கு பூ எடுத்துன்னு போனாலும் கையில் வச்சுக்கணும். நம்ம இந்த இடுப்பு தொப்புளுக்கு மேலே தான் பூவை கையில் எடுத்துக்கணுமே தவிர பூவை வந்து கீழெல்லாம் வச்சுக்க கூடாது, அது பெருமாளை போய் சேர்றதுனால. சாரி, ஸோ இதோட வந்து டெம்பிள்ஸ் ஆஃப் கும்பகோணம் சீரீஸ் வந்து டெம்பிள்ஸ் பற்றி முடியறது. டூர்ஸ் ஆஃப் கும்பகோணம் வரும்போது உங்களுக்கு வந்து பிச்சாவரம் வரும். ஸோ நான் நாளைக்கு வந்து பிச்சாவரம் பார்க்கலாம். ஸோ இன்னையோட உனக்கு வந்து டெம்பிள்ஸோட வேலை முடிஞ்சுதுமா. ஸோ ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. எதான தெரிஞ்சுக்கணும்னா இதுல எதான கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்தா தயவுசெய்து போய் சேவிச்சுட்டு வாங்க. நான் சொன்னதெல்லாம் நோட் டவுன் பண்ணிட்டா அங்க பார்க்கும்போது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். Okay, thank you, mother. Bye. Bye.